ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியை அழிக்கிற மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கான பிளானிங் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் வந்து ப்ராஜெக்ட் சண்டைல். கோல்ட் வார் டயத்தில் வந்து சோவியத்துக்கும் யூஎஸுக்கும் இருக்க அந்த பயங்கரமான நியூக்ளியர் ரேஸில் மிகப்பெரிய பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கான ஒரு தலைமை நிர்வாகியாக யார் இருப்பார்னா, ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்பான எட்வர்ட் டெல்லர் தான் வந்து இந்த பிளானை வந்து வடிவமைச்சார். எப்படி ஒரு பாம் தயாரிக்கிறது, அந்த பாமோட பவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்டையர் ஹியூமனிட்டி அழிக்கிற மாதிரி இருந்திருக்கணுங்கிற மாதிரி ஒரு வியர்டான கான்செப்டில் வந்து இந்த ஐடியா யோசிச்சார். ஸோ இதோட அவர் ஒட்டுமொத்த ஐடியா பார்த்தீங்கன்னா 1 gigaton அளவுக்கு வந்து ரஷ்யா தயாரித்த, சோவியத் யூனியன் தயாரித்த டிசார் பாம்பை தான் இது வரைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு பாம். அதுவே பார்த்தீங்கன்னா வெறும்னா 50 மெகாட்டன் தான். பட் இந்த பாம் பார்த்தீங்கன்னா 1 gigaton. இன்கேஸ் இது தியரிட்டிக்கலாக டிட்டனேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா பொருளையும் வந்து வேப்பரைஸ் பண்ணிடும். இதோட ஃபயர் பால் ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் ஹைட் தொடும். அதுவும் இதோட நியர்பை சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்னிடியூட் 9 அளவுக்கான எர்த்குவேக் வரும். இதுக்கப்புறம் வர ஃபாலோ அவுட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வின்டர் உருவாகும். அதாவது ஒட்டுமொத்த க்ளவுடும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியரோட ஃபியூம்னால வந்து மறைஞ்சு முழுக்க ஒரு வின்டர் சீசன் வேர்ல்ட் வைடில் இருக்கும். அதிகப்படியான டெம்பரேச்சர் ட்ராப்னால பிளான்டேஷன்லாம் வந்து முற்றிலுமாக அழிஞ்சு ஹியூமனிட்டியை வந்து அழிஞ்சு போயிடும்.